ஹாய் கைஸ், நம்ம குருமா கொம்பு வைக்க போகலாமா? இப்போ குக்கர் வச்சுக்கோங்க, கொஞ்சம் ஆயில் ஊற்றிக்கிங்க. ஓகேவா? தேவையான ஆயில் ஊற்றிக்குங்க. கொஞ்சம் ஹீட் ஆகட்டும். ஹீட் ஆகணுன்னு கொஞ்சம் சோம்பு போட்டோன்னே அடுத்தது பட்டை, லவங்கம், அப்புறம் அன்னாச்சி பூ இருக்கு இல்லையா, அது எல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் மசாலா. ரொம்ப ஹெவியாக சேர்த்துன்னா கொஞ்சம் மசாலா ஸ்மெல் ஓவராக இருக்கும். அதனால் கொஞ்சம் கொஞ்சம் எடுத்துக்கங்க. எடுத்துமா போடுங்க. சோம்பு போட்டிங்களா, இதை போட்டுட்டு கொஞ்சம் ஸ்லோவில் வைங்க, வெடிக்கும். ஸ்லோ வச்சுட்டு அடுத்தது ஆனியன் போட்டுக்கோங்க. ஆனியன் போட்டிங்கன்னா போட்டாச்சு. இப்போ நல்லா வதக்குங்க. ஓகேவா? பொன்னிறமாக வரணும், ரொம்பலாம் வறுத்துறாதீங்க, நீங்கள் பொன்னிறமாக வதக்குங்க. அதாங்க, கொஞ்சம் வதக்கின்னு கொஞ்ச நேரம் அப்படியே விட்டுருங்க. அப்புறமா லைட்டாக கொஞ்சம் கொஞ்சம் அப்பப்போ வதக்கிட்டு இது பொன்னிறமாக ஆயிடுச்சா, அவ்வளோதான். அந்த பொன்னிறமாக ஆனோன்னே அடுத்தது இஞ்சி பூண்டு பேஸ்ட் அரைச்சி வச்சதை மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கடையிலலாம் வாங்கினீங்கன்னா டேஸ்ட்டு கிடைக்காது, நம்ம வீட்டிலேயே ரெடி பண்ணலாம். அதை ரெடி பண்ணி நீங்கள் ஃப்ரெஷ்ஷாக போட்டிங்கன்னா சூப்பராக இருக்கும். குழம்பு எந்த குழம்புனாலும் டேஸ்ட் நல்லாயிருக்கும். இஞ்சி பூண்டு போட்டுட்டு நல்லா கொஞ்சம் வதக்குங்க, ஏன்னா அந்த ஸ்மெல் போகணும். அதெல்லாம் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அடுத்தது தக்காளி எடுத்துக்கோங்க. தக்காளியை கொஞ்சம் மசியணும் இல்லையா, அதனால அதுக்காக லைட்டாக உப்பு போட்டுங்க, ரொம்பலாம் போட வேண்டாம். லைட்டாக போட்டுட்டு நல்லா கலரி விட்டுக்குங்க. அதனால தக்காளி நல்லா மசியணும். நல்லா மசிட்டு கொஞ்ச நேரம் ஒரு 2 நிமிஷம் விடுங்க. ரெடி ஆயிடுச்சுங்க. ரெடி ஆயிடுச்சு. இது மாதிரி மசிச்சு அடுத்தது காய்கறி போட்டுங்க. என்னென்ன காய் இருக்குன்னா, நான் போட்ட காய் உருளைக்கிழங்கு, பீன்ஸு, கேரட், இதுதான் நான் போட்டேன். நீங்கள் மீன் மேக்கர் இருந்தால் கூட போட்டுக்கலாம், சூப்பராக இருக்கும். அப்புறம் பட்டாணி, இது மாதிரிலாம் போட்டிங்கன்னா செம்மையாக இருக்கும். எனக்கு இருந்த காய் வரைக்கும் நான் போட்டுக்கிறேன், உங்களுக்கு என்ன காய் இருக்கோ அதை போடுங்க. ஓகேவா? இது நல்லா கொஞ்சம் கலரை விட்டுட்டு நம்ம மசாலா ஐட்டங்கள் போட்டுக்கலாம். லைட்டாக மஞ்சள் தூள் போடுங்க. அடுத்தது மிளகாத்தூள் 2 ஸ்பூன் போடுங்க. உங்கள் வீட்டு மிளகாத்தூள் இருந்தால் 3 ஸ்பூன் கூட போடுங்க, ஏன்னா மல்லித்தூள் போட மாட்டீங்க இல்லையா, அதனால் வெறும் மிளகாத்தூள் வந்தால் 2 ஸ்பூன் போட்டு மல்லித்தூள் 2 ஸ்பூன் போடுங்க. அடுத்தது நம்ம கரம் மசாலா போட்டுக்கோங்க. அடுத்தது கரம் மசாலா கொஞ்சமாக போட்டுங்க, ரொம்ப ஹெவியெல்லாம் போட வேண்டாம், ஏன்னா நம்ம ஏற்கனவே மசாலா ஐட்டம்லாம் போட்டிருக்கோம், அந்த பட்டை லவங்கம்லாம், அதனால தான் சொல்கிறேன். அடுத்தது கறி மசாலா எடுக்கலாம் தான் ட்ரை பண்ணேன், வேண்டாம், ஏன்னா நான்வெஜ் சாப்பிடக்கூடாது, அதனால் கறி மசாலா வேண்டாம், நல்லா இருக்காது. ஏன்னா எல்லா மசாலாவும் போட்டிங்கன்னா ஓவராக திக்கட்டும். அதனால் உப்பு, தேவையான உப்பு, ஏற்கனவே நம்ம உப்பு போட்டிருக்கோம் இல்லையா, அதனால் இப்போ தேவையான உப்பு. எப்பவுமே எல்லா குழம்புலையும் உப்பு கம்மியாக சேர்த்துக்குங்க. கம்மியாக இருந்துச்சுன்னா நம்ம சாப்பிடும்போது போட்டுக்கலாம், பிரச்சனையே இருக்காது. அதிகமாக போட்டிங்கன்னா ஒன்றும் பண்ண முடியாது. ஓகேவா? அதனால் இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். மசாலா எல்லாமே ஃபுல்லாக இதுவாகணும். கொஞ்சம் லைட்டாக தண்ணி மட்டும் கொஞ்சம் லைட்டாக இது பண்ணிக்கோங்க. கொஞ்சம் வதக்குங்க. நல்லா வதக்கிடுங்க. நல்லா வதக்கிட்டு அது ஒரு 2 நிமிஷம் அது நல்லா கொதி வரணும். மசாலா நல்லா அந்த ஸ்மெல் போகணும் இல்லையா, அதனால் நல்லா கொதி வரட்டும். கொதி வந்துடுச்சா, அடுத்தது நம்ம
தேங்காய் அரைச்சி வச்சுருக்கோம். தேங்காயில் சோம்பு லைட்டாக ஒரு கொஞ்சம் சோம்பும் தேங்காய் போட்டு அரைச்சி எடுத்து வச்சுருக்கேன். அதை மிக்ஸ் பண்ணிக்கிருக்கேன். ஓகேவா? அதை கலரும் போது கெட்டியாக இருக்கும். நீங்கள் கொஞ்சம் அந்த கிணத்துலேயே அந்த தண்ணியை வாஷ் பண்ணி அதில் ஊற்றிக்கங்க. தேவையான தண்ணி ஊற்றிக்கங்க. ரொம்ப திக்காக வேணும், சப்பாத்திக்கு இட்லிக்கு அது மாதிரிலாம் வேணும்னா கொஞ்சம் திக்காகவே வைங்க. ரைஸுக்கு ஏதாவது தேவைப்படும் அப்படின்னா கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்குங்க. அவ்வளோதான். கொஞ்சம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போது உப்புலாம் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கலாம். பார்த்துட்டு நல்லா கொஞ்சம் கொதி வரணும். கொதி வந்தோன்னா தான் நீங்கள் குக்கர் மூட முடியும். கொதி வந்துச்சா? ஓகே, நல்லா கொதிக்கணும். கொதி வந்தோடனே நம்ம இப்போ குக்கர் மூட வேண்டியதான். மூடியாச்சு. ஓகே, 3 விசில் மட்டும் விடுங்க. காய் ரொம்ப விசில் விட்டிங்கன்னா காய் குழஞ்சிரும். அப்போ சாப்பிட்றதுக்கு நம்மளுக்கு நல்லா இருக்காது. ஓகேவா? ஓகே, விசில் வந்தாச்சு. ஓகேங்க, இப்போ எப்படி இருக்கு பார்க்கலாமா? குருமா எப்படி இருக்கு பாருங்க. இதெல்லாம் சப்பாத்திக்கு இட்லிக்கு செம்மையா இருக்குங்க. ரைஸுக்கு செம்மையா இருக்கும். சூப்பரா இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்க. ஓகே, இந்த குழம்பு உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா ட்ரை பண்ணுங்க. ஓகே, பாய்.